இது டாடானுடைய ஹெக்ஸா கடைசியா டாடா கொடுத்த ஒரு லேட்ரான் ஃப்ரேம் சேசி வெஹிக்கிள்னு சொல்லலாம். அண்ட் ஐஸ் வெஹிக்கிள்ல அவங்க ஒரு 4x4 ஆப்ஷனோட கொடுத்த மாஸ் எஸ்யூவி அண்ட் எம்பிவி மிக்ஸ்டான ஒரு கிராஸ் ஓவர் வெஹிக்கிள்னு சொல்லலாம். இன்னைக்கு ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்னால கவரப்பட்டு நிறைய பேர் கார் வாங்குறாங்க. ஆனா முக்கியமா என்ன ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கார் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதனுடைய டாப் ஹைலைட்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வெஹிக்கிளுடைய சஸ்பென்ஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். இதுல வந்து உங்களுக்கு மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த மேஜிக் கார்பெட் ரைட் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2017 லான்ச் ஆன இந்த கார்ல ஒரு ரொபஸ்டான பில்ட் குவாலிட்டியோட கொடுத்திருக்காங்க. இதுல ஹார்மன் யுஎஸ்ஏனுடைய இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீனும் JBL சோர்ஸ் 10 ஸ்பீக்கர் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கு இந்த டிரைவ் மோட்ஸ்லாம் ஒரு பிரீமியமான ஃபீச்சர் 2017ல இந்த மாதிரி ஒரு 4 டிரைவ் மோட்ஸோட கொடுத்திருந்தாங்க. இந்த ஹெக்ஸான போட்ட ஸ்கஃப் பிளேட் வந்து ஃபேக்டரி ஃபிட்டடா கொடுத்திருந்தாங்க. Mercedes Benzக்கு அப்போல்ஸ்ட்ரி சப்ளை பண்ணக்கூடிய பெனிகோ AG அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்ட் தான் இந்த ஹெக்ஸாக்கு சீட்ஸும் இன்டீரியர்ஸும் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்திருக்காங்க. பானட்டுக்கு 2 ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ஹாரியர் சஃபாரில கூட இது கிடையாது. ஸ்டீரிங் மவுண்டட்ல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. அது போக ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ்க்கான சென்சார்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டரோட கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர் டோர்ல உங்களுக்கு இந்த விண்டோ பிளைண்ட்ஸோட கொடுத்திருக்காங்க. இந்த கார்ல உங்களுக்கு 10 ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சென்டர் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் இந்த பி பில்லர்லயும் இருக்கு, சென்டர் கன்சோல்லையும் கொடுத்திருக்காங்க. 19 இன்ச்ல அலாய் வீல்ஸ் அண்ட் இது வந்து Q7ல தான் 19 இன்ச் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஹெக்ஸால கொடுத்தாங்க. அண்ட் டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் இருக்கு, ரியர்லயும் இருக்கு. ஸோ 4 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. LG சவுத் கொரியால இருந்து சோர்ஸ் பண்ணி டாடா இந்த ஹெக்ஸா காருக்கு இந்த கர்வ்டு LED டெயில் லாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து சிவிக்கு அப்புறமா நம்ம இந்த ஹெக்ஸால தான் பார்க்க முடியும். இந்த அவுட் சைடு ரியர் வியூ மிரர் வந்து உங்களுக்கு ஹீட்டடா கொடுத்திருக்காங்க. சென்டர் கன்சோல்ல ஒரு கப் ஹோல்டர் தான் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா இந்த கார்ல 10 கப் ஹோல்டர்ஸ் வந்து ஓவராலா கொடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த கார்ல உங்களுக்கு ரோல் ஓவர் மிட்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வந்து ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் சென்சார்ஸ் மூலமா கார் வந்து ரோல் ஓவர் ஆகும்போது அது ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கான விஷயம் அது. இப்போ நான் லிஸ்ட் பண்ணது எல்லாமே பெக்குலியராகவும் பிரீமியமாகவும் கொடுத்த ஃபீச்சர்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களுக்கு சேஃப்டிக்கு இந்த கார்ல 6 to 8 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் லோடரோட சேஃப்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஹெக்ஸாவை கொடுத்திருந்தாங்க. பட் இன்னைக்கு கார் பையர்ஸ் ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் ஆன இந்த சன்ரூஃப் அப்புறம் இந்த கனெக்டட் கார் டெக் எல்லாம் வச்சு இந்த கார் பையிங்னுடைய டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரீமியம் ஃபீச்சர் லோடடான ஒரு கார் வந்தது அப்படின்னா அது எந்த பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு கார் மேனுஃபேக்சரால கொடுக்க முடியும்? அண்ட் கொடுத்தாலும் ஃபேன்சி ஃபீச்சர்ஸுக்கு போகாம இந்த மாதிரியான நீடட் பிரீமியம் ஃபீச்சர்ஸுக்கு நம்ம வந்து கார் வாங்குவோமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.